எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மரண அடி. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான உண்மைகள் அனைத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டு வருகிறார். இதில் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை திருச்சியில் சந்தித்த பிறகு கடிதம் ஒன்றில் பல உண்மைகள் அடங்கிய ரகசியத்தை கூறியிருப்பதாகவும் அதன் மூலமாக டெல்லியில் இருந்து அழைப்பை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இன்னும் 3 நாட்களில் கிடைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் கொடநாடு சம்பவம் மட்டுமல்லாமல் டெண்டர் ஊழல் முறைகேடு, ஜெயலலிதா அவர்கள் இறப்பதற்கு முன்பாக, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஆட்சியை கைப்பற்றப்பட வேண்டும், முக்கியமான பதவியே கைப்பற்றப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரகசியமான திட்டத்தை போட்டிருந்தார் என்றும், சசிகலா அவர்களிடம் அன்பாக பேசி அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காகவே என்னிடம் இருந்து முதல்வர் பதவியை கூவத்தூர் இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் பல கோடி பேரம் பேசப்பட்டது. இதில் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்ததும் நடந்தது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோ தான் தற்பொழுது இணையதளங்கள் முழுவதுமாக வைரலாக பரவி வருகிறது. எனக்கு எப்பொழுதுமே முதல்வர் பதவியில் ஆசையில்லை. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே 2 முறை என்னிடம் தந்துவிட்டார். மற்ற அனைவரும் இருந்தார்கள், என்னை விட சீனியர்கள் இருந்தார்கள். ஆனால் என்னிடம் மட்டும் 2 முறை தந்தார்கள் என்றும் அப்பொழுதே நான் திருப்பி கொடுத்து விட்டேன். அவரது மறைவிற்கு பிறகும் சசிகலா அவர்கள் கூறிய பிறகும் முதல்வர் பதவியை எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் திருப்பி கொடுத்து விட்டேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று பலரும் எதிர்ப்புகள் தெரிவித்தனர், பலரும் ஆதரவுகளும் தெரிவித்தனர். ஆனால் ஒரு ஓட்டில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வேண்டும் என்ற சூழ்நிலையில் நான் பன்னீர்செல்வமாகிய நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று அவருக்கு ஓட்டு போட்டேன் என்றும் தற்பொழுது உண்மைகளை கூறி என்னை அவமானப்படுத்தி கட்சியிலிருந்து விலக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார். மேலும் அவரது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் என்று தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறிய உண்மையான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.